ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, பெரிய மிளகா, வெங்காயம், பீட்ரூட்டு சீவி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு, கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா வறுந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்படியே வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும், நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி வருது. நல்லா கிளறி விடுங்க. மூடி போட்டு குக் பண்ணால் தான் நல்லா குக் ஆகி வரும். மூடி போட்டு எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும். இப்போ மூடி போட்டு வேக விட ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. அடிப்பிடிக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டால் தான் நல்லா எல்லாம் ஒன்றா குக் ஆகி வரும். இல்லைன்னா ஒன்றும் பார்த்திங்கன்னா குக் ஆகி வரும். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாயில் இருக்க காரமே போதும்னாக்கா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை எனக்கு காரம் தேவை அப்படின்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விடுங்க நல்லா. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு நல்லா மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம். மிளகாத்தூள் பச்சை வாடை போகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி குக் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரசம் சாதத்துக்கு கூடலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து இதேமாரி வீடியோ போட ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு பொரியல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.